ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கள் வீட்டில் சண்டே ஒயிட் ரைஸ், அப்புறம் காணாங்கழுத்தி மீன் குழம்பு, ரசம், முருங்கைக்கீரை பொரிச்சு, மீன் பொரிச்சு, நெக்ஸ்ட்டு மட்டன் சுக்கா. வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஈஸியான மெத்தடு, குயிக்காக செஞ்சிடலாம். 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விடுங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ப 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஆச்சி குழம்புத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இன்றைக்கி நான் மீன் குழம்புல கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நம்ம தேவைன்னா முருங்கைக்காய் இல்லைன்னா வெண்டைக்காய் எது வேணாலும் ஆப்ஷனலில் சேர்த்துக்கலாம். ஸோ கழுவியாச்சு, மீன் ரெடி ஆகிருச்சு. இது காணாங்கழுத்தி மீன், ஒரே ஒரு முள் தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் நல்லா சதை மீன், முள்ளெல்லாம் அதிகமாக இருக்காது. பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ மீனில் நடுவில் ஒரு கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மசாலா ஏறி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 லெமன் சைஸில் புளி எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கின பிறகு புளி தண்ணியாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை மசாலா வடைலாம் போகணும். ஸோ குழம்பு கொதிக்கும் போது நமக்கு தெரியும், நல்லா ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். நம்ம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். நல்லா ஸ்மெல் வந்துடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தான் மீன் சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பிடிச்சி பார்த்துக்குங்க. கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. ஸோ மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம மீன் போட்ட பிறகு கரண்டி யூஸ் பண்ண வேணாம். லைட்டாக தூக்கி அலசி விட்டால் போதும். இந்த மாதிரி மீன் சேர்த்த பிறகு சட்டியை தூக்கி இந்த மாதிரி அலசி விடுங்க. இப்போ மூடிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் போதும், மீன் வெந்துடும். சிம்மில் போட்டு வச்சுருக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு மீன் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, ஆச்சி குழம்புத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ குழம்பு கொதிச்சிச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ காணாங்கழுத்தி மீன் குழம்பு சுட சுட சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி காணாங்கழுத்தி மீன் குழம்பு கூடவே ரசம், முருங்கைக்கீரை. நீங்களும் வீட்டில் டெய்லி முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மட்டன் சுக்கா வீடியோவில் ரெசிபி சொல்கிறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.